ஹாய் குட் ஈவினிங் ஆல். மைவி3எக்ஸ் டொமைன் தேர்ட் பர்சன் வாங்கிட்டாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம்ல. இதோட செகண்ட் ப்ரூஃப் இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். கூகுளில் போய்ட்டு ஃபைன் டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணணும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதை ஸ்க்ரோல் பண்ணுங்கள். கீழே பார்த்தீங்கன்னா ஊஇஸ் டொமைன் சர்ச் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணணும் ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் என்ட்ரி அ டொமைன் நேம் டு சர்ச், அங்கே வந்து மைவி3எக்ஸ்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணுங்கள். சர்ச் கொடுத்தோன்னே ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். இதில் பாருங்கள், டொமைன் இன்ஃபர்மேஷன் நேம் மைவி3எக்ஸ், ரிஜிஸ்ட்ரி டொமைன் ஐடி, அது டொமைனோட ரிஜிஸ்ட்ரி ஐடி, ரிஜிஸ்டர்டு ஆன், இதுதான் இம்பார்ட்டன்ட், 2025/8/30/18.18, அதாவது இந்த இயரு ஆகஸ்ட் மந்த்து லாஸ்ட் மந்த்து 30ஆம் தேதி 6:15 டைம் கூட ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. எத்தனை வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரியான்னு கொடுக்க முடியும், 1 வருஷத்துக்கு. அடுத்த 2026 ஆகஸ்ட் 30ஆம் தேதி வரையும் டொமைன் வந்து அவங்கக்கிட்ட தான் இருக்கும். ஸோ டொமைன் வந்து தேர்ட் பர்சன் வாங்கிட்டாங்க. டொமைனோட ஸ்டேட்டஸ் பாருங்கள், ஆக்டிவ். ஸோ டொமைன் வந்து தேர்ட் பர்சன் கையில் போயிடுச்சு. இது இது இந்த டொமைன் வந்து திருப்பி யார்கிட்ட போகும் நமக்கு தெரியாது. பட் இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் பர்சன் வாங்கியிருக்காங்க. ஸோ டொமைன் வந்து மைவி3எக்ஸ் கை விட்டு போயாச்சு. இதுதான் நிதர்சனமான உண்மைகள். இது தெரிஞ்சும் சில பேர் வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ செகண்ட் ப்ரூஃபாக இதை அட்டாச் பண்ணி போடணும்னு சொல்லி தான் இது மக்களுக்கு விழிப்புணர்வாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த செகண்ட் ப்ரூஃப் இதை அட்டாச் பண்ணுறேன். ஆனால் இன்னமும் இது தெரிஞ்சு பண்ணுறாங்களா தெரியாத பண்ணுறாங்களான்னு தெரில. இன்றைக்கி காலையிலையோ நேற்று இப்போ ஒரு வீடியோ பார்த்தேன். தீபாவளிக்கு எம்டி பேச போகிறாரு, தீபாவளிக்கு பணம் வரப்போகுது, அதில் தீபாவளிக்குள்ளே ரிலாக்ஸேஷன் வந்துடும் அப்படின்னு சொல்லி தேவையில்லாத கட்டுக்கதையெல்லாம் விட்டுட்ருக்காங்க. மக்கள் நீங்கள் விழிப்புணர்வாக இருங்க. இன்னமும் அவங்க சொல்கிறத நம்பிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் லைஃப் தான் ஃபாயில் ஆகும். வட்டி மேலே வட்டி கட்டி ரொம்ப கஷ்டத்துக்குள்ளே ஆளாக்கிடும். ஸோ அதனால் விழிப்புணர்வோடு இருங்க. மக்களாக நம்ம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும். இல்லைனா இதை மாதிரி தலையில் துண்டை போட்டுவிட்டு போயிடுவாங்க. ஸோ இனியாச்சும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. யார் சொல்கிறதையுமே நம்பாதீங்க. தீபாவளிக்கெலாம் பேமெண்ட்டும் வராது, தீபாவளிக்குள்ளே கேஸும் முடியாது, தீபாவளிக்குள்ளே அவருக்கு ரிலாக்ஸேஷனும் கிடைக்காது, தீபாவளிக்குள்ளே நம்ம பணமும் கிடைக்காது. ஸோ இதெல்லாம் சத்தியமாக வாய்ப்பே கிடையாது. இதை நம்பி நீங்கள் எதையும் கமிட்மெண்ட்டுக்குள்ளே போயிடாதீங்க. ஸோ அதனால் வாங்கின கடத்தை நம்ம எப்படியாவது அடைக்க வேறு வழியில் நம்ம அடைச்சி தான் ஒரு வழியே இல்லை. இல்லைனா நம்ம வட்டி மேலே வட்டி கட்டிட்டு லைஃப் லாங் ஃபுல்லாக கஷ்டப்பட்டு தான் இது நினச்சி ஃபீல் பண்ணி நம்ம சந்தோஷமான லைஃப்பை இழந்துருவோம். ஸோ இது நமக்கு ஒரு லெசனாக இருந்துட்டு போகுது. ஸோ ஒரு தோல்வி தான் ஒரு வெற்றிக்கு ஏணிப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாதிரி இது ஒரு தோல்வியாக நினச்சி அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போகலாம். எவ்வளோ பேர் கமெண்ட்ஸ் போடுறீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. இதில் ஒன்றுமே இல்லை. இதுக்கப்புறம் கேஸ் என்ன ஸ்டேட்டஸில் போயிட்டுருக்கோ அதைப்படி தான் நமக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும். அதை கேஸ் டீட்டெயில்ஸ் பற்றி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இவங்க சொல்கிற யூடியூப்பில் போடுற வீடியோவெலாம் நீங்கள் தயவுசெய்து பார்க்காதீங்க. அவங்க சொல்கிற டேட்லலாம் பேமெண்ட்லாம் வரவே வராது. அதுக்கான பாசிபிலிட்டி சுத்தமாக கிடையாது. அது நெக்ஸ்ட்டு வந்து ஜிஎஸ்டி பற்றி போட்டுட்ருக்காங்க. ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணிகிட்ருக்காங்க, நில் ரிட்டர்னு. ஸோ இதனால் கம்பெனி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து டொமைன் பேக்ரவுண்டில் அந்த ஆப்போட ஆப்போ டீட்டெயில்ஸை ஷோ பண்ணி இந்த டேட்லாம் சேஞ்ச் ஆஃப் ஆகிருக்குன்னு சொல்லி அதெல்லாம் ஒரு டீட்டெயில் போட்டிருந்தாங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நான் ப்ரூஃபோட எல்லாமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ தான் நீங்களும் அண்டர்ஸ்டாண்ட் ஆவீங்க. இப்போ நான் போட்ட இந்த ஃபைண்டு டொமைன் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து நான் ப்ரூஃபோட போட்டேன். ஸோ அதை நீங்களே உங்கள் மொபைலில் சர்ச் பண்ணி பார்க்கலாம். உங்கள் தெரிஞ்சவங்க மைவி3 சர்க்கிள் இது மாதிரி யார் ஏமாந்தாங்களோ அவங்களுக்கு கூட நீங்கள் லைவாக போட்டு காட்டலாம். பார்த்தா அவங்களுக்கே தெரியும் யார்கிட்ட இருக்குது, எப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நீங்களே சர்ச் பண்ணி பார்க்கலாம். வித் ப்ரூஃபோட போடுங்க. ரெண்டாவது, இந்த மைவி3க்கு சப்போர்ட்டாக பேசுகிறவங்க, ஃபேவராக பேசுகிறவங்க இப்போ வரையும் இந்த டொமைன் விஷயத்தை வந்து யாருமே எதுவுமே சொல்லலை. பார்த்துங்க, இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்க எல்லாமே மைவி3க்கு ஏதாவது ஒரு கேஸ் டிஸ்போஸ்ட் ஆகிடுச்சு, கேஸ் ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு, கேஸ் தள்ளி போட்டிருக்காங்க, கேஸு நல்ல ஒரு ரிசல்ட் மைவி3 படி ஒரு நல்ல ரிசல்ட் வந்தால் மட்டும்தான் பப்ளிஷ் பண்ணுறாங்க. தவிர இதை மாதிரி ஒரு சுச்சுவேஷன் போயிட்டுருக்கு, இப்படி நடந்துகிட்ருக்கு, இதை மாதிரியான விஷயத்தெல்லாம் அவங்க வெளியே சொல்ல மாட்றாங்க. சொன்னால் எதுக்காக சொல்ல மாட்றாங்கன்னு நமக்கு ஒன்றும் புரியல. அதனால் நம்மளை பொறுத்த வரையும் மக்கள் விழிப்புணர்வாக இருக்கணும். மக்கள் இதில் பாதிக்கப்படக்கூடாது. அதை தான் நான் எதிர்பார்க்குறேன், அதை தான் நான் விரும்புகிறேன். ஸோ அதனால் யார் சொல்கிறதையும் நம்பாதீங்க, பிளைண்டாக நம்பாதீங்க. முடிஞ்ச வரையும் இந்த மைவி3 மக்கள் யாரெல்லாம் ஏமாந்துங்களோ அவங்களுக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க.
புரிய வைங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஸ்டோரு, ஜிஎஸ்டி டீட்டெயில்ஸ் எதுவும் ப்ரூஃபோட உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன். தேங்க்